இதுவரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? சார், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்திருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி, அது இல்லாம 5,000 மனுக்கள் பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல சொத்து வரியில பெயர் மாற்றம், குடிநீர்ல பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார். அதான் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்கள் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி அப்படி இல்லாம வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல மிக அதிகமா பதிவாகுதா? அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? துறை சார்ந்த மனுக்களை அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் ரிவியூ பண்ணி எவ்ரிடே அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவியூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு உங்கள் மீட் நடத்திட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். வணக்கம், எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனுள்ள இருந்துச்சுங்க. அவங்க ஈஸியா இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வனிதா சார், ஸ்ரீபெரும்புதூர் சார். சரிம்மா, என்ன கோரிக்கை வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார், ஜாதி சர்டிபிகேட்டும் நேட்டிவ் சர்டிபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார்.